சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக குடியிருப்புகளுக்குள் கடல்நீர் புகுந்ததால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. மண் அரிப்பு ஏற்பட்டு கடல்நீர் உட்புகுந்ததால் கரையோரம் இருக்கக்கூடிய பல வீடுகள் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளன. வீடுகளை இழந்து தவிக்கும் சீனிவாசபுரம் மக்கள் தமிழக அரசு தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தண்ணி ஒரு 15 நாளாக வந்துட்டு இருக்குண்ணா. 15 நாளாக வந்துட்டு இருக்கு. எங்களை 3 நாளைக்கு முன்னாடி பொன்னுசாமையா, எங்கள் ஊரோட வட்டச்செயலர் பொன்னுசாமையா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கட்சிக்காரங்க பார்த்தாங்க. கட்சிக்காரங்க பார்த்துட்டு இது 15 நாளுக்கு மேலேயே யாருமே ஒன்றும் எங்களுக்கு சரியாக இது பண்ணல. தாசில்தார் போயிருக்காங்க. தாசில்தாரும் எழுதிட்டு தான் போயிருக்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு வீடு இல்லை. நாங்கள் சுத்தமாக வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நாங்கள் எடுத்துட்டோம். பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு குழந்தைங்க எல்லாம் வச்சுன்னு நாங்கள் அக்கம் பக்கத்தில் அவங்கவுங்க வீட்டில். இதில் வேறு எங்களுக்கு நைட்டில் மழை வேறு வந்தது. இந்த 5 நாளில் நடுவில் மழை வந்தது. அப்பயே எங்களுக்கு லைட் ஹவுஸில் ஒதுக்கிடப்பட்டதுன்னு எங்களுக்கு லெட்ரு வந்தது. அந்த லெட்ரு படியாக நாங்கள் இதுவும் பண்ணியிருக்கோம். அந்த லெட்டரெல்லாம் கூட இருக்குது. எங்கன்னா பார்த்து ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஐயா.